குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே குணம் புரிந்தெமது மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே மணம்புரி மணிமா மன்றிலென் தந்தை வாய்மலர்ந்தருளினர் மகிழ்ந்தே அன்புடை மகனே மெய்யருள் திருவை அண்டர்கள் வியப்புற நினக்கே இன்புடை உரிமை மனம் புரிவிப்பான் இரண்டரை கடிகையில் விரைந்தே துன்புடையவைகள் முழுவதும் தவிர்ந்தே தூய்மை சேர்நன் மனக்கோலம் பொன்புடை விளங்க உனைந்து கொள் என்றார் பொது நடம் புரிகின்றார் தாமே இது கேள் மகனே மெய்யருள் திருவை இரண்டரை கடிகையில் நினக்கே ஊதியம் பெறவே மனம் புரிவிப்பாம் உண்மையிதாதலால் இனி வீண் போது போக்காமல் மங்கள கோலம் புனைந்துளம் மகிழ்கனே என்றார் தீது தீர்த்து என்னை இலங்கையில்தானே திரட்டிய சிற்றபை அவரே விரைந்து கேள் மகனே உலகெல்லாம் கழிக்க மெய்யருள் திருவினை நினக்கே வரைந்து நன் மனம் செய்து ஒரு பெரு நிலையில் வைத்து வாழ்கின்றோம் அதனால் இறைந்துளம் கவரையில் இரண்டரை கடிகை எல்லையுள் எழில் மனக்கோலம் நிறைந்தொரு புனிதி என்றுமே மலர்ந்த நிறுத்தஞ்சை ஒரு தருள் உவந்து களிப்பொடு மகனே அருள்மொழி திருவை கடிகை ஓர் இரண்டரை அதனில் ஒளிப்பிலாதுலகம் முழுவதும் அறிய உனக்கு நன்மனம் புரிவிப்பார் அழிப்புறு மகிழ்வார் மங்கள கோலம் அணிபெற புனைகனி விரைந்தே வெளிப்பட உரைத்தார் என்ற நற்மன்றில் விளங்கு மெய்ப்பொருள் இறையவரே கலங்கிடேல் மகனே அருள் ஒளி திருவை களிப்பொடு மனம் புரிவிப்பாம் விலங்கிடேல் வீணில் போது போக்காமல் விரைந்து நன் மங்கள கோலம் நலங்கொள புனைந்து
ஐயுரேல் இது நம் ஆனை நம் மகனே அருள்மொழி திருவை நிந்தனக்கே மெய்யுறு மகிழ்வார் மனம் புரிவிப்பாம் விரைந்திரண்டரை கடி கையிலே கையரவணைக்கும் கவந்திரி மிகவும் களிப்போடு மங்கள கோலம் புகழ்ந்திடும் புனித என்றனர் மண்பிறையவரே தூங்கலை மகனே எழுகனி விரைந்தே தூய நீராடுக துணிந்தே பாங்குர ஓங்கு மங்கள கோலம் பண்பொடு முனைந்துகொள் கடிகை ஈங்கிரண்டரையில் அருள் ஒளி திருவை எழிலுற மனம் புரிவிப்பார் ஈங்கிரண்டரையில் அருள் ஒளி திருவை எழிலுற மனம் புரிவிப்பார் எங்களை இது நம் மாலைகார் என்றார் இயன்மணி மன்றிரையவரே மயங்கிடல் மகனே அருள் ஒளி திருவை மனம் புரிவிக்கின்றாம் இதுவே மயங்கிடல் அருண காலைக நீனன் மங்கள கோலமே விளங்க இயங்கோள புனைதி இரண்டரை கடிகை எல்லையுள் என்று வாய் மலர்ந்தார் இயங்கோள புனைதி இரண்டரை கடிகை எல்லையுள் என்று வாய் மலர்ந்தார் செயலோட எனக்கே தந்த முதலித்த தந்தைய சிற்றவரே நன்றி இது போதும் ஈசா வேற என்ன வேண்டும் ஈசா ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா சரி இது தியான பீடம் ஆஸ்தான பீடம் கும்பகோணத்தில் அகத்தியர் ஞான விடுதலை கட்டகோடி 1000 வருஷங்களுக்கு முன்னே அகத்தியர் வாழ்ந்த காலத்தில் அகத்தியர் கைப்பட இந்த ஆலயத்தை எழுதி வச்சிருக்கார். மிலேயாவில் சிங்கை சீப்பூட்டில் சித்தாதி சித்திரம் வாழ் கொண்டிருக்கும் குகனாலே என்னுடைய சிஷ்யன் சித்திரமுத்த அடிகள் தவம் செய்த பீடம் ஆத்மலிங்கத்தோடு பஞ்சமுக சர்ப்பம் சொல்லி இந்த வாக்கியம் இந்தியாவில் கும்பகோணம் அகத்தியர் பீடத்தில் நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்கார். அப்படி சுவாமிகள் சொல்லி சுவாமியோட சிஷ்யன் சித்திரமுத்த அடிகள் அமர்ந்து தவம் பண்ண பீடம். பகவானே அடுத்தது கொஞ்சம் நேரம் அடுத்தது சுவாமிகளால் பூஜிக்கப்பட்ட ஜலப்பிரகதீஸ்வரர் சுயம்பு சிவபெருமான். இந்த சிவபெருமானையும் இந்த பீடத்தையும் இன்னும் பாதுகாக்கும் பஞ்சமுக சர்ப்பம். மேல பாருங்க 5 தலை பாம்பு தெரியும் கண்ணுல தெரியுதா? தெரியுதாம்மா? நல்லா பாருங்க. ஜலப்பிரகதீஸ்வரர் இவரையும் பீடத்தையும் பாதுகாத்து பூஜிக்கும் பஞ்சமுக தெரியுதுல்ல? இந்த இடம் தனது வால் பகுதி கீழே இறங்கும்.
இங்கே